யாழ்ப்பாண சிறையில் ரோகண விஜய வீர எழுதிய இறுதி வார்த்தை சந்திரசேகர் நெகிழ்ச்சி. தமிழர் இனப்படுகொலையை பேச போரால் காட்டிக் கொடுப்பு சத்தியலிங்கம் குற்றச்சாட்டு. சத்துரு கொண்டான் வதை முகாமுக்கும் நீதி வழங்க வேண்டும் ஸ்ரீநேசன். சிஐடியிடம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயங்களை அம்பலப்படுத்திய பிள்ளையார். யாழ் பலாளி வீதி திறப்பு விவகாரம் வர்த்தமானி தொடர்பில் சுமந்திரன் கேள்வி. யாழில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம். இலங்கையின் புதிய ஆட்சி மீது குற்றம் சுமத்தும் நாடு கடந்த தமிழ்நாடு அரசாங்கம். யாழில் 30 வருடங்களுக்கு மேலாக ராணுவத்தினர் வசம் இருந்த காடி விடுவிப்பு. இலங்கையுடன் நிலை தொடர்புக்கு தயாராகும் இந்தியா மௌனம் காக்கும் அனுர அரசு. தொடர்பது விரிவான செய்திகள். ஜேவிபியினுடைய தலைவராக இருந்த ரோஹண விஜய வீர யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதற்கும் யாழ் நூலக எரிப்புக்கு பிரதான சூத்திரதாரியாக இருந்ததும் வதை முகாம்களின் சூத்திரதாரியாக இருந்ததும் ரணில் விக்ரமசிங்க என கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடு தழுவிய ரீதியாக வதை முகாம்கள் நிலவியது. நாடு தழுவிய ரீதியாக ஆயிரக்கணக்கான எங்களுடைய சகாக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், பல்வேறு இன்னல்களை சந்தித்தார்கள். அந்த வரலாற்று கதை என்பது பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, அது எங்களுடைய வார்த்தைகளால் மாத்திரம் புனைய முடியாத, எழுத்துக்களால் மாத்திரம் எழுத முடியாத, இரத்தங்களால் எழுதப்பட வேண்டிய வரலாறு. அந்த வரலாற்று ரீதியான ஆவணங்களோடு நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைக்கு காலையிலிருந்து பேசப்படு பொருளாக இந்த வதை முகாம்கள் பற்றியும் அன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய மக்கள் மீது அன்றைய ஆட்சியாளர்கள் கட்டவிழ்த்துவிடப்பட்ட அடக்குமுறைகள் பற்றியும் பேசப்படுகிறது. அப்போ அந்த அடக்குமுறைகளை பற்றி பேசப்படுகின்ற பொழுது எங்கள் மீது மீண்டும் மீண்டும் இந்த எதிர்க்கட்சியினர் குற்றங்களை மாத்திரம் சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு குற்றங்களை சுமத்துகின்ற அவர்களிடம் நாங்கள் கேட்கின்ற ஒரே கேள்வித்தான், வேறு எதுவுமல்ல பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, 1983 ஆண்டு வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக நல்ல முறையில் அரசியல் ஜனநாயக ரீதியான அரசியலை முன்னெடுக்கப்பட்ட போது 1983 ஆண்டு ஜூலை மாதம் எங்களுடைய கட்சி தடை செய்யப்படுகின்றது. தடை செய்வதற்கான முக்கியமான காரணம் வேறு எதுவுமல்ல, 1983 ஆண்டு ஜூலை இனக்கலவரமாகும். அப்ப அந்த ஜூலை இனக்கலவரம் தான் இந்த நாட்டினுடைய அரசியல் ரீதியாக ஒரு திருப்பு முனையாக அமைந்த வருடமாகும், அமைந்த சம்பவமாகும். அப்ப அந்த கருப்பு ஜூலை என்பது இன்று வரைக்கும் கூட இந்த நாட்டில் அதாவது கரும்புள்ளியாக திகழ்கின்ற ஒரு நிகழ்வாகும் பிரதி குழுக்கள் தவிசாளர்கள். அன்று அவ்வாறு தடை செய்யப்பட்டு அந்த தடையின் கீழ் நாங்கள் ஜனநாயக ரீதியாக எங்களுடைய கட்சி தடையை நீக்கும்படி நாங்கள் பலரிடம் கேட்டோம், ஜனாதிபதியிடம் கேட்டோம், ஜனாதிபதி செயலாளரிடம் கேட்டோம், ஐக்கிய நாடுகள் சபைக்கு எழுதினோம். இவைகள் எதுவுமே பயன்பெறாத நேரத்தில் அவர்களாகிய அடக்குமுறை கட்டவிழ்த்துவிட்டு எங்களை அழிக்க முற்படுகின்ற பொழுது, அது மாத்திரமல்ல நாட்டை நாசமாக்குகின்ற, நாட்டை காட்டி கொடுக்கின்ற பல்வேறு உடன்படிக்கைகள் செய்து கொள்ளப்பட்ட போது நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமாக இருந்தால், அதாவது நாடு காவு கொள்ளப்படுகின்ற பொழுது எந்த ஒரு முதுகலும் உள்ள மகனும் மகளோ அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அன்று அவ்வாறு அந்த நிகழ்வுகளுக்கு, அந்த காட்டி கொடுப்புக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்த வீர மறவர்கள் தான் 1987 ஆண்டு 89 ஆண்டு எங்களுடைய சகாக்கள். அப்ப அந்த சகாக்கள் இன்றைக்கு இலங்கையில் பட்டலந்தையில் மாத்திரமல்ல முழு நாடு முழுவதும் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். புதைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு விதைக்கப்பட்டவர்களாக மீண்டெழுந்திருக்கின்றார்கள். அதனால் வேண்டி எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு நேற்றல்ல இந்த அறிக்கை என்பது விசேடமாக சுமார் 46 வருடங்கள் ஆகின்றது. பிரதி குழுக்களின் தவிசாளர்கள் அந்த 46 வருடங்களுக்கு பிறகு இன்று மீண்டும் இந்த பிரச்சனை வெளியில் வருமாக இருந்தால் அதுதான் உண்மை ஒரு பொழுதும் மூடி மறைக்க முடியாது. அந்த உண்மை மீண்டும் மீண்டும் மிகுண்டெழுத்து அந்த உண்மையை
கொன்றொழித்த நபர்களுக்கு எதிராக நிகிதியை நிலைநாட்டும் என்பது இது வரலாற்றின் ரீதியான விதி. அந்த விதியினூடாக செல்லுகின்ற போது பிரதி குழுக்களின் தவிசாளர்களே, நாங்கள் இசை மற்றும் தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த பட்டலந்தை வதை முகாம் மீட்கும் கொலைகாலிகளை, சித்திரவதை செய்தவர்களை அல்லது கொன்றொழித்ததற்கு காரணகர்த்தாக்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கான நீதியை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை பிரதி குழுக்களின் தவிசாளர்களே. அதே நேரத்தில் வடக்கில் விசேடமாக மலையகத்தில் 1948ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த காலத்தில் இருந்து இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களாக, இன ரீதியாக, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக பின்சல்லப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்போர் வேறு யாருமல்ல, எங்களுடைய மலையக மக்கள், எங்களுடைய பரம்பரை. அவர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேடி பார்க்கின்ற பொழுது 1978ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி, 77ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி, ரத்த பலங்குட பெல்மதுல போன்ற பிரதேசங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு அவர்கள் கொன்றொழிக்கப்படுகின்றார்கள். அதன் பிறகு 1983ஆம் ஆண்டு பத்ரை நகரமா, பண்டாரமலை நகரமா, எல்லா நகரங்களிலும் 26 பெருக்கெடுத்து ஓடியது. அதற்கான விசாரணை என்று நடைபெறப் போகின்றது. தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை தொடர்பாகவும் இந்த அரசாங்கம் பேச வேண்டும். அது தொடர்பாக பேசுகின்ற போது தமிழர்கள் காட்டிக் கொடுக்கிறார்கள் என கூறுவது எந்த முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் என பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் சபையில் கேள்வி எழுப்பினார். நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நடைபெற்ற பாரதூரமான மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள், நீதித்துறைக்கு புறம்பான கொலைகள், காணாமல் ஆக்கப்பட்டவை போன்ற பல விடயங்கள் இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த அறிக்கை 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாராளுமன்றத்திலே இன்றைக்கு விவாதத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவாறான பல அறிக்கைகள் வடகிழக்கிலே நடந்த யுத்த காலத்தின் போதும் அல்லது ஜேவிபியினுடைய எழுச்சி காலத்தின் போதும் நடைபெற்ற மனிதகுலத்துக்கு எதிரான யுத்த குற்றங்கள், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், இவ்வாறு பல விடயங்களை கொண்ட பல அறிக்கைகள், இந்த அறிக்கைக்கு இந்த 35 ஆண்டுகள் என்ன நடந்ததோ அதே வகையான பல அறிக்கைகள் இன்றும் காப்பகங்களிலே ஆராயப்படாமல் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான அறிக்கைகளை வெவ்வேறு நோக்கங்களுக்காக நாங்கள் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து விவாதம் செய்து அதை அப்படியே போட்ட வரலாறு இலங்கையிலே இருக்கின்றது. ஆகவே இந்த அறிக்கை இங்கு விவாதிக்கப்படுவது மாத்திரமல்ல, இந்த அறிக்கையில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள், இது அரசாங்கத்தாலே உருவாக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழுவினுடைய சட்ட ரீதியான அறிக்கை. இந்த அறிக்கையிலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றவாளிகளாக காணப்பட்டவர்களுக்கு எதிரான முறையான விசாரணை இந்த அரசாங்கத்தால் செய்யப்பட வேண்டும். இந்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் பொறுப்பு கூறுபவர்களாக இருக்கப்பட வேண்டும். இந்த பொறுப்பு கூறலை ஏற்படுத்துவதன் ஊடாக இந்த நாட்டிலே மீள் நிகழாமை, இவ்வாறான குற்றங்கள் மீள் நிகழாமல் இருப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே நடைபெற்ற யுத்தத்தின் குறிப்பாக யுத்தத்தினுடைய இறுதி பகுதியிலே நடைபெற்ற இதே மாதிரியான மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், நீதிக்கு புறம்பான கொலைகள், காணாமல் ஆக்கப்படுதல், உறவுகளால் கையளிக்கப்பட்டவர்கள் வீடு திரும்பாமை, போர்க்குற்றங்கள், இவ்வாறான பல விடயங்கள் பல அறிக்கைகளிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அறிக்கைகளை எடுத்து நடவடிக்கை எடுக்க வரும்போது இந்த நாட்டுக்காக போராடியவர்களை காட்டிக் கொடுப்பதாக இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் சொல்லுகிறார்கள். ஆகவே நாங்கள் எத்தனை அறிக்கையை இந்த பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருகிறோம் என்றதில் பிரச்சனை இல்லை. இந்த ஆணைக்குழுக்களுடைய அறிக்கைகள் அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்குமாக இருந்திருந்தால், இந்த அறிக்கைக்கான நடவடிக்கை எடுக்கப்படுமாக இருந்திருந்தால், யுத்தத்தின் இறுதி பகுதியில் போர்க்குற்றங்கள் செய்தவர்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் செய்தவர்கள் பயத்தில் செய்திருக்க மாட்டார்கள். ஆகவே நாங்கள் இந்த அறிக்கைகளிலே இருக்கின்ற முடிவுரைகளுக்கு ஏற்ப நாங்கள் சட்ட ரீதியான அறிக்கைகள், சட்ட ரீதியான ஒரு நிமிடம் தாருங்கள், சட்ட ரீதியான
நடவடிக்கைகள் இருப்பதனூடாக இந்த நாட்டிலே மீண்டும் இவ்வாறான குற்றங்கள் மீள் நிகழாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் அரசியல் காரணங்களுக்காக மாத்திரம் இந்த அறிக்கைகளை புரட்டாமல் இந்த நாடு ஒரு அமைதியான எல்லா இன மக்களும் வாழக்கூடிய நாடாக மாற வேண்டுமாக இருந்தால் இந்த ஆணைக்குழு அறிக்கைகளே இருக்கின்ற விடயங்களை நடைமுறைக்கு இந்த அரசாங்கமாவது கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு ராணுவ பாதுகாப்பு நிலையத்தினுள் இருந்த வசாவிளான் பலாலி வீதி இன்று காலை முதல் திறக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த வீதியுள்ளான போக்குவரத்து நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஏறக்குறைய 34 வருடங்களாக மூடப்பட்டிருந்த குறித்து வசாவிளான் தொடக்கம் பலாலி கடற்கரை சந்தி வரையிலான பாதை நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டுள்ளதுடன் இந்த வீதியை பயன்படுத்துவது தொடர்பாக சில கட்டுப்பாட்டு விதிமுறைகள் இராணுவத்தினரால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி சில பாதுகாப்பு காரணங்களுக்காக குறித்த வீதியூடாக நடந்தும் மிதிவண்டியூடாகவும் பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வாகனங்களினூடான போக்குவரத்துக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மாத்திரமே மக்கள் பாவனைக்கு அனுமதிக்கப்படும். குறித்த வீதியினால் பயணிப்பவர்கள் வீதியின் இடையில் நிறுத்துதல், வாகனங்களை திருப்புதல், பயண நேரத்தில் புகைப்படம், காணொலி எடுத்தல் ஆகிய நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் நடைபயணம் மற்றும் பேருந்து தவிர்ந்த பாரவூர்திகள் குறித்த வீதியூடாக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மணத்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் மாத்திரமே செல்ல முடிவதுடன் சாரதிகளுக்கான அடையாள ஆவணங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளமை ஆகிய விதிமுறைகள் வழங்கப்பட்டுள்ள அதேவேளை இவ்விதிமுறைகளை மீறுதல் சட்டவிரோதம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்து குறித்த வீதியூடான போக்குவரத்துக்கு அனுமதி வழங்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்த அதேவேளை கடந்த ஜனவரி 31ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இக்கோரிக்கை ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன்படி 2009ஆம் ஆண்டு முப்படையினர் வசம் இருந்த 23,850.72 ஏக்கர் காணியில் 21,226.43 காணிகள் விடுவிக்கப்பட்டு தற்போது படையினர் வசம் 2,624.29 ஏக்கர் தனியார் காணிகளும் 951.52 ஏக்கர் அரசு காணிகளும் உள்ளதாக அக்காணிகளை மக்கள் பயன்பாட்டுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் பலாலி வீதி முழுமையாக மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கை அரசாங்க அதிபரால் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறித்த வீதி விடுவிப்பினால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் இது ஒரு தேர்தலுக்கான நடவடிக்கையாக இல்லாமல் தொடர்ச்சியான மக்கள் பாவனைக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த வீதி விடுவிப்பினை மக்கள் பொங்கல் வைத்து தேங்காய் அடித்து கொண்டாடியமைக்கும் குறிப்பிடத்தக்கது. பட்டளந்து பதிமுகாம் போன்று மட்டக்களப்பில் இடம்பெற்ற சத்ருகுண்டான் பதிமுகாம் தொடர்பாகவும் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். தங்களுடைய அராஜகமான ஆட்சியின் மூலமாக இந்த கொடுமைகளை அவர்கள் செய்திருந்தார்கள். இந்த பட்டளந்தை சித்திரவதை முகாமில் நடைபெற்ற விடயத்தை பற்றி இந்த அறிக்கையை வாசிக்கின்ற போது அதில் எமது உடல் கூசக்கூடிய அளவுக்கும் மனம் கூசக்கூடிய அளவுக்கும் மிக மோசமான சித்திரவதைகள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த சித்திரவதை கற்றுக்கொண்டவர்கள் அல்லது சித்திரவதையில் பயிற்சி பெற்றவர்கள் 1988-89களில் இந்த ஜேவிபி இளைஞர்கள் மீது சித்திரவதை செய்தவர்கள் பின்னர் அப்படியே 90ஆம் ஆண்டு காலத்தில் மட்டக்களப்புக்கு வருகின்றார்கள். வந்தவர்கள் செய்த சித்திரவதைகளையும் இந்த சபையில் சொல்லித்தான் ஆக வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த சித்திரவதை பற்றிய ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். சத்ருகுண்டான் என்கின்ற முகாமில் 1990ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 9ஆம் திகதி அந்த முகாமை சேர்ந்தவர்கள், குறிப்பாக சொல்லப்போனால் கேப்டன் திஸ்ஸ வர்ணகுலசூரிய தலைமையில் ஒரு சுற்றி வளைப்பு நடைபெறுகின்றது. நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்டவர்களும் இந்த பட்டளந்தை முகாமில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த சுற்றி வளைப்பின் போது 186 பொதுமக்கள் கைது செய்யப்பட்டார்கள். 186 பொதுமக்கள் என்று சொல்லுகின்ற போது குடும்பத்தோடு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதில் 186 பேர்களில் 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் குழந்தைகள் 42 பேர் இருந்தார்கள். 11 வயதுக்கும் 59 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் 116 பேர் இருந்தார்கள்.
60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் 28 பேர் இருந்தார்கள். இந்த 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளில் விசேட தேவைக்குரியவர்கள் 5 குழந்தைகள் காணப்பட்டார்கள். இவர்கள் அனைவரும் சத்ருகொண்டானில் காணப்படுகின்ற பாய்ஸ் டவுன் என்று சொல்லப்படுகின்ற அந்த முகாமுக்கு பட்ட பகலில் அழைத்து செல்லப்பட்டார்கள். இதில் முக்கியமானவர் திஸ்ஸ வர்ணகுலசூரிய தலைமையில், மேலும் கேப்டன் ஹேரத் விஜயநாயக்கா போன்றவர்கள் தலைமையில் வந்தவர்கள் தான் அழைத்து சென்றார்கள். இதற்கு பெர்னாண்டோ என்பவர் இருந்தார். இவர்கள் அழைத்து செல்லப்பட்டவர்கள் அன்று இரவு, அதே நாள் இரவு 186 பேரும் வெட்டி கொலை செய்யப்பட்டும், பெண்கள் மானசீகப்படுத்தப்பட்டு, அதாவது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டும் வெட்டி கொலை செய்யப்பட்டு அந்த தோண்டப்பட்ட ஒரு கிடங்கில் போட்டு எரிக்கப்பட்டார்கள். அந்த கிடங்கு கூட இப்ப மிச்சம் சொச்சமாக அந்த எரிக்கப்பட்டவர்களின் எச்சங்கள் காணப்படுவதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே பட்டளந்தை சித்திரவதை முகாமில் பயிற்சி பெற்ற இந்த பயிற்சிதாரிகள் சத்ருகொண்டான் என்கின்ற இடத்தில் ஒரே இரவில் 186 பொதுமக்களை கொலை செய்திருக்கின்றார்கள். அதற்குரிய விசாரணை நடைபெற்றது. ஆனால் அதற்குரிய நீதி பரிகாரம் இன்னும் கிடைக்கவில்லை என்பதை வேதனையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 35 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. இந்த பட்டளந்தை சித்திரவதையை பொறுத்தமட்டில் 37 ஆண்டுகளின் பின்னர் உங்களால் இந்த ஆட்சியை கைப்பற்றக்கூடியதாக இருந்தபடியால், அந்த அதிகாரத்தில் வரக்கூடியதாக இருந்தபடியால் அதற்கான நீதி கதவுகளை நீங்கள் திறந்திருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களால் திறக்கப்பட்ட அந்த நீதி கதவின் மூலமாக வடக்கு கிழக்கில் இப்படி பல கொலைகள் அல்லது சித்திரவதைகள் நடைபெற்றிருக்கின்றன. எனவே சகலருக்கு நீதி, சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன், சகலருக்கு நீதி என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது நிச்சயமாக இங்கு உங்களால் திறக்கப்பட்ட நீதி கதவுகள் வடக்கு கிழக்கிலும் திறக்கப்பட வேண்டும். இவ்வாறு அநியாயம் செய்த, அராஜகம் செய்த அந்த கொடியவர்கள் சட்டத்தின் முன்னிலை நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். இந்த பட்டளந்தை அறிக்கையை வாசிக்கின்ற போது அதன் இறுதியில் சில விதப்புரைகள் 5 கூறப்பட்டிருக்கின்றன. அந்த விதப்புரைகளை வாசித்து பார்க்கின்ற போது சொல்லப்படுகின்றது, சினமூட்டுகின்ற செயல்கள் நடைபெற்றாலும் சரி அல்லது ஆத்திரமூட்டுகின்ற செயல்கள் நடைபெற்றாலும் சரி, அரசு தரப்பை சார்ந்தவர்கள் சட்டத்திற்குட்பட்டு செயல்பட வேண்டும் என்பதை கூறியிருக்கின்றார்கள். மீண்டும் சொல்லப்படுகின்றது, குற்றங்கள் செய்தவர்கள் தண்டிக்கப்படாத காரணத்தினால் மீண்டும் மீண்டும் அவர்கள் குற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் ஒரு நல்ல விடயத்தை செய்திருக்கின்றீர்கள். அதாவது கடந்த காலத்தில் கிழக்கில் பல படுகொலைகளை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய ரவீந்திரநாத் என்று சொல்லப்படுகின்ற பேராசிரியர், இந்த பேராசிரியர் அப்பாவி, தன்னுடைய தொழிலை கூட அவர் ரிசைன் பண்ணிவிட்டு பதவி துறந்து வீட்டில் இருக்க முனைந்தார். ஆனால் 1 minute ஆகவே அப்படிப்பட்டவரை கடத்தி சென்று படுகொலை செய்திருந்தார்கள். அந்த கொலை சூத்திரதாரி என்று சந்தேகப்படுகின்றவர் கைது செய்யப்பட்டதை இட்டு நான் உண்மையில் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் கொலையாளிகள் கைது செய்யப்பட்டுத்தான் ஆக வேண்டும். யாழ் பலாலி வீதியானது உயர் பாதுகாப்பு வலயமாக சட்டபூர்வமாக ஒரு பொது வர்த்தமானியில் அறிவிக்கப்படவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் M.S. சுமந்திரன் தெரிவித்தார். யாழ் பலாலி வீதி திறந்து வைக்கப்பட்டுள்ளமை குறித்து தனது சமூக ஊடக பதிவில் இந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவதும், கட்டுப்பாடுகளுடன் பலாலி வீதி திறக்கப்பட்டதை வரவேற்கின்றோம். ஆனால் சட்டத்தின் ஆட்சியை ஏற்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தவர்கள் கட்டுப்பாடுகளை விதிக்க முடியுமா? இந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக சட்டப்பூர்வமாக வர்த்தமானியில் அறிவிக்கப்படும் பகுதி இல்லை. மாலை 6 மணியிலிருந்து காலை 5 மணி வரை போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு எந்த சட்டம் உங்களுக்கு அனுமதி வழங்கியது? ஏன் பாதசாரிகள் இந்த வீதியை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கவில்லை? அதனை விட முக்கியமான கேள்வி, தேர்தல்கள் நெருங்கும் போதுதான் வீதிகளை திறப்பீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் பாதுகாப்பு படை வசம் இருந்து பலாலி வீதி விடுவிக்கப்பட்டதை மக்கள் பொங்கல் வைத்து கொண்டாடி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாமர தம்பதி தசநாயக்க தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். சாமர சம்பத்தின் கைது தொடர்பில் கேள்வி எழுவதாகவும் நாடாளுமன்றத்திடமிருந்து ஒரு விசாரணையை அவர் கோர வேண்டும் எனவும் ரணில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நான் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தின் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்தேன். தான் பிரதமராக இருந்த காலத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எனது ஒப்புதலுடன் அன்று ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டார். அந்த சுற்றறிக்கையில் மாகாண சபை நிதியை வைப்பு கணக்குகளில் வைப்பு செய்ய முடியாது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மற்ற பணத்தை போலவே அரசாங்க பணமும் அந்த வருடத்துக்குள் செலவிடப்பட வேண்டும் என கூறப்பட்டது.
இல்லையெனில் நிதி அமைச்சுக்கு அல்லது மாகாண சபையின் நிதி அமைச்சுக்கு அந்த பணத்தை திருப்பி தர வேண்டியிருக்கும். அந்த பணத்தை சேமித்து வைப்பு தொகை கணக்குகளில் வைத்து பின்னர் அதை வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்பதனால் நாங்கள் அந்த நடவடிக்கையை எடுத்தோம். அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்து சாமர சம்பத் மற்றும் பல முதலமைச்சர்கள் என்னிடம் பேசினர். இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அதன்படி அவர்கள் அந்த பணத்தை வைப்பு கணக்குகளில் இருந்து எடுத்துள்ளனர். இந்த நடவடிக்கைகள் உபா மாகாணத்தில் மட்டுமல்ல பிற மாகாணங்களிலும் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் சாமர சம்பத் அவ்வப்போது என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்வார். நான் கல்வி, வேலை போன்றவற்றில் அவருக்கு உதவி செய்தேன். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் எதிர்ப்பக்கங்களில் இருந்தோம். சாமர சம்பத் முதலமைச்சராக இருந்தபோது தற்போதைய அமைச்சர் சமந்தா வித்யாரத்ன ஒரு முறைப்பாட்டை என்னிடம் வழங்கினார். இது என்னுடைய வேலை இல்லை என்றும் இது குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணையத்துடன் விவாதிக்க வேண்டும் என்றும் அவரிடம் சொன்னேன். முதலமைச்சர்களின் பணிகளில் அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ நான் ஈடுபட முடியாது என்றும் கூறினேன். இந்த விவகாரம் குறித்து ஆணையம் விசாரணை நடத்தியது. எந்த விசாரணையிலும் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை. அவர் ஒரு சந்தேக நபராக கூட அறிவிக்கப்படவில்லை. அந்த விடயங்கள் குறித்தே தற்போது விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. புதிய குற்றச்சாட்டுகள் அல்லது புதிய சம்பவங்கள் குறித்து அல்ல. வேறு பிரச்சனை என்னவென்றால் சாமர சம்பத் வாக்குமூலம் அளித்ததுடன் கைது செய்யப்பட்டதாக அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் நாடாளுமன்றத்தில் அடிக்கடி பேசியிருக்கின்றார். அவர் எதிர்க்கட்சியின் வலுவான குரலாக இருக்கின்றார். இந்த விடயத்தில் அவர் நாடாளுமன்றத்திடம் இருந்து ஒரு விசாரணையை கோர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இது நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறலா என்பது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் ரணில் கூறியுள்ளார். ஏப்ரல் 15ஆம் தேதி பொது விடுமுறையாக அறிவிப்பது குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை என பொது நிர்வாகம், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன் அபேரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வெள்ளிக்கிழமையும் புனித வெள்ளி வருவதால் குறிப்பிட்ட வாரத்தில் வேலை நாட்களாக 3 நாட்கள் மட்டுமே உள்ளன. எனவே அந்த திகதியில் விடுமுறை குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் சந்தன அபேரத்ன குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு வருகை தந்த இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார கமகே யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான கலந்துரையாடலில் ஈடுபட்டதோடு கள விஜயத்திலும் ஈடுபட்டுள்ளார். மண்டைத்தீவு பகுதியில் கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட காணி தொடர்பாகவும் அதனுடைய தற்போதைய நிலைமை தொடர்பாகவும் நேரில் சென்று ஆய்வு செய்ததோடு இதற்கான திட்ட முன்மொழிவு பொறிமுறை ஒன்றினை உருவாக்குவது தொடர்பாகவும் இதன்போது பேசப்பட்டது. இதன்பொழுது வடக்கு பிராந்தியத்தில் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு கிரிக்கெட் மைதானத்தை அமைப்பதற்கான ஆரம்ப திட்டங்கள் குறித்து விவாதித்துள்ளனர். இந்த முயற்சியினால் வடக்கு மாகாணத்தில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவதோடு கிரிக்கெட் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளரும் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவருமான சனத் ஜெயசூரிய மைதானத்தின் கட்டுமானத்துக்காக நிதியுதவி வழங்குமாறு கடந்த வாரம் வருகை தந்த இந்திய பிரதமரிடம் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. விஜயத்தின் போது இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளரும் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவருமான சனத் ஜெயசூரிய, யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன், யாழ்ப்பாண பாதுகாப்பு படைகளின் தளபதி மேஜர் ஜெனரல் மனாடாய் அகமத் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையின் புதிய அரசாங்கம் தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்கும் அரச கொள்கையை தொடர்கிறது எனவும் தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்படுகிறது என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் 2025 மார்ச் 3ஆம் தேதியன்று ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது அமர்வில் ஆரம்ப உரையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் வால்கர் டர்க் குறிப்பிட்ட விடயத்தை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கோடிட்டுள்ளது. பொறுப்புக்கூறல் இல்லாதது நேரடியாக அமைதி இல்லாததற்கு வழிவகுக்கின்றதாக வால்கர் டர்க் குறிப்பிட்டுள்ளார் என்று நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் பொறுப்புக்கூறல் இல்லாதது அமைதி இல்லாததற்கு மட்டுமல்ல, மாறாக மிகவும் அவசரமானது, அமைதியை அச்சுறுத்துகின்றது. இது முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலையை தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிரான பரவலான வன்முறை மற்றும் தமிழர்களின் தொடர்ச்சியான கட்டமைப்பு ரீதியான இனப்படுகொலை மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு எதிராக குற்றங்களை செய்து ஒரு பெரும்பான்மை இன குற்றவாளி கூட அவர்களின் குற்றங்களுக்கு பொறுப்பேற்கவில்லை என்பதை கருத்தில் கொண்டு
இலங்கையின் புதிய ஆட்சியின் தண்டனையில் இருந்து விலக்கு அளிப்பதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உறுதிப்பாடு நீடிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த குற்றங்கள் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும், மேலும் குற்றவாளிகள் பொறுப்பு கூறப்பட வேண்டும் என்ற உயர்ஸ்தானிக டோர்டின் கருத்தை வரவேற்பதாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. 2009 முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை ஆயுத மோதலின் இறுதி கட்டத்தில் நிகழ்ந்து 16 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இதற்கிடையில் கடந்த வாரம் இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் தலைவர் சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகுட மற்றும் இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜகத் ஜெயசூரிய ஆகியோர் மீது இங்கிலாந்து அரசாங்கம் பொருளாதார தடைகளை விதித்தது. 2023 ஆண்டில் கனேடிய அரசாங்கம் சார்ஜென்ட் சுனில் ரத்நாயக்க, லெப்டினன்ட் கொமாண்டர் சந்தன பிரசாத் ஹெட்டியாராஜி, முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் மீது இதேபோன்ற தடைகளை விதித்ததாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2020 ஆண்டில் அமெரிக்க வெளியுறவுத்துறை லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வாவுக்கு மனித உரிமை மீறல்கள் காரணமாக பயண தடையையும் விதித்தது. எனினும் தடை செய்யப்பட்டு இந்த அனைவரும் இலங்கை அரசின் அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்களாவர். அத்துடன் இந்த குற்றவாளிகள் இலங்கையில் தங்கள் வாழ்க்கையை கவலையின்றி வாழ முடிகின்றது. இது குறித்தவர்கள் இலங்கையின் உள்நாட்டு நீதித்துறை பொறுப்புக்கூறல் செயல்முறைக்கு உட்படுத்தப்படுவதற்கான எந்த சாத்தியமும் இல்லை என்பதை தெளிவாக நிரூபிக்கின்றது. இவ்வாறாகவும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் உள்நாட்டு செயல்முறை, கலப்பு செயல்முறை அல்லது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையகத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் உள்நாட்டு செயல்முறை மூலம் பொறுப்புக்கூறல் இருக்க முடியும் என்ற மாயையை சர்வதேச சமூகம் தொடர்ந்தும் பிடித்து வருகின்றது. அதற்கு நேர்மாறான அனைத்து ஆதாரங்களும் இருந்த போதிலும் அத்தகைய மாயையை வளர்ப்பது அல்லது ஊக்குவித்தல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தவறான நம்பிக்கையை அளிப்பதும் கடுமையான சர்வதேச குற்றங்களுக்கு இலங்கை அரசின் தண்டனை விலக்கு கொள்கையை எளிதாக்குவதும் தவிர வேறு எதுவும் இல்லை எனவும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனிடம் சிஐடியினர் மேற்கொண்ட விசாரணையில் உயிர்த்தனாய்வு தாக்குதல் தொடர்பில் சில விடயங்கள் அம்பலமாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இதனை தெரிவித்தார். எந்த ஒரு குற்ற செயல்களையும் எமது தரப்பு மறைக்கப் போவதில்லை. அண்மையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனிடம் பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக இதனாயிரு தாக்குதல் தொடர்பாக சில விடயங்கள் தெரிய வந்துள்ளன. மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டது போல கைது செய்யப்பட்ட இளைஞனிடம் பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. அவரது சமூக பதிவுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. அவர் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்ட நபர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இதில் குறிப்பாக சிலர் உயிர்த்தனாயிரு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களாக இருந்துள்ளனர். இதன் அடிப்படையிலேயே அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது என அமைச்சர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் 30 வருட காலத்துக்கு மேலாக இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த காணி ஒன்று விடுவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைமை காரியாலய கட்டிடம் மற்றும் அதனை சூழவிருந்த சுமார் 8 பரப்பு காணி இன்றைய தினம் இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 30 வருட காலத்துக்கு மேலாக இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்து குறித்த காணி மற்றும் அதனுள் இருந்த கட்டடம் என்பவற்றை வலிகிழக்கு பிரதேச செயலாளரிடம் இராணுவத்தினர் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக கையளித்தனர். இந்த நிலையில் குறித்த காணி பிரதேச செயலாளரினால் அச்சுவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்க பொது முகாமையாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைமை காரியாலயம் இதுவரை காலமும் மாற்றிடம் ஒன்றில் இயங்கி வந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் மலையாமம் கிழக்கு கோப்பாய் பிரதேச செயலக பிரிவிலே அச்சுவேலி வடபகுதி பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைமை காரியாலய காணியானது கட்டிடமும் காணியுமானது பாதுகாப்பு படை தரப்பிடமிருந்து என்னிடம் இன்றைய தினம் கையளிக்கப்பட்டுள்ளது. அதை நாங்கள் எம்பிசிஎஸ் எங்களுடைய வலிகாமம் கிழக்கு அச்சுவேலி பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் கையளிப்பதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான வருகையின் போது இந்தியா மீண்டும் இலங்கையுடன் நில இணைப்பு திட்டத்தை முன்மொழிந்துள்ளது. ஆனால் இலங்கை அரசு இன்னும் உறுதியளிக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2002 ஆண்டில் அப்போதைய இலங்கை அரசு இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்துக்கும் இலங்கையில் உள்ள தலைமன்னாருக்கும் இடையில் ஒரு நிலப்பாலத்தை முன்மொழிந்தது.
அது ராமர் சேது அல்லது ஆதாமின் பாலம் என்று அழைக்கப்படும் பண்டைய நில இணைப்பை அடிப்படையாக கொண்டது. திட்டத்தின்படி வீதி மற்றும் தொடருந்து பால இணைப்புகளை உருவாக்க முன்மொழியப்பட்டது. பின்னர் இரு தரப்பினரும் மீண்டும் இந்த திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்கினர். மேலும் அது கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையில் கூட இருந்தது. இருப்பினும் கடந்த ஆண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புதுடெல்லிக்கு விஜயம் செய்த பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையில் இது சேர்க்கப்படவில்லை. பிரதமர் மோடியின் சமீபத்திய வருகையின் போதும் இந்திய தரப்பு அதை முன்மொழிந்தது. எனினும் இலங்கை அரசு உடனடியாக அதற்கு பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இலங்கையில் இருந்து திரும்புகின்ற பொழுது பிரதமர் மோடி இந்திய பெருங்கடலில் 30 மைல்கள் வரை பரந்து விரிந்திருக்கும் இயற்கை சுண்ணாம்பு பாறைகளின் பரந்த சங்கிலியான ஆதாமின் பாலம் என்று அழைக்கப்படும் ராமர் சேதுவை தரிசனம் செய்தார். இந்த பழங்கால நிலப்பாலம் அதன் புவியியல் வரலாற்று மற்றும் புராண முக்கியத்துவத்திற்காக கொண்டாடப்படுகின்றது. இந்த பழங்கால சுண்ணாம்பு பாலம் பகவான் ராமரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகின்றது. அமெரிக்காவின் புதிய பரஸ்பர வரி விதிப்பு குறித்து நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்படும் தாக்கம் மற்றும் அதற்கு பதிலளிக்கும் வகையில் எடுக்க வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியை சந்தித்து முன்வைத்த கோரிக்கைக்கு அமைவாக ஜனாதிபதி இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். அமெரிக்காவில் புதிய வரி கொள்கையை எதிர்கொள்வதில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை வழங்க நியமிக்கப்பட்ட குழுவால் முன்வைக்கப்பட்ட பிரச்சினைகள் குறித்தும் இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள அரசாங்கம் இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி கட்சி தலைவர்களுக்கு விளக்கினார். சம்பந்தப்பட்ட குழுவால் முன்வைக்கப்பட்ட பிரச்சினைகள் மற்றும் இது தொடர்பாக எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. அமெரிக்க அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளுக்கான திட்டங்களை தயாரிப்பது மற்றும் ஏற்றுமதி இலக்குகளை பல்வகைப்படுத்துவது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் மற்றும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் குறித்து கட்சி தலைவர்களுடன் எதிர்காலத்தில் கலந்துரையாடலை மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஹர்ஷடி சில்வா, தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் சாணக்கியன் ராசமாணிக்கம், புதிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் ரவி கருணாநாயக்க, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக டிவி சாணக்கவும், தமிழ் முற்போக்கு கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி மனோ கணேசன், பழனி திகாம்பரம் ஆகியோர் இங்கு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். மேலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் MLAM ஹிஸ்புல்லா, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தும் ரிஷாட் பதியுதீன், சர்வஜன அதிகார கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் திலீப் ஜெயவீரம், ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக ஜீவன் தொண்டமான், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தியாஸ்ரீ ஜெயசேகரம், அர்ச்சுனா ராமநாதன் ஆகியோரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். இந்நிகழ்வில் கயந்த கருணா திலக்கு, காவிந்த ஜெயவர்தன, MS மரிக்காய், காதர் மஸ்தான் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.